பொன்னியின் செல்வனில் பூங்குழலி கேரக்டரை பேஸ் பண்ணி நான் எழுதுனேன் மேம். என்னை வந்து இது ஆமாம் பூங்குழலி இல்லையா? ஆமாம் பவித்ரான்ற பூங்குழலி எழுதுனது. சரி ஓகே மேம். நான் நின்றுவிட்டேன், அதை அறியாமல் ஆழ்கடலும் கருங்குந்தலும் விசையிட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்லுங்க? நான் நின்றுட்டுருக்கேங்க மேம். நான் அந்த போட்டுக்குள்ளே நின்றுருக்கேன். உள்ள கடலுக்குள்ளே போய் போட்டுக்குள்ளே நின்றுருக்கேன். நான் அந்த போட்டில் தான் நின்றுட்டுருக்கேன்னு தெரியாமல் அந்த ஆழ்கடல் வந்து அதோட வேவ்ஸோட விசையை போட்டு என்னை இழுக்குது. என் கூந்தலாக அது தெரியாமல் அந்த கருங்கோந்தலும் விசை இருக்கு. அந்த கடலோட விசையோட போகுதுங்க. அந்த அலைக்கடல் ஆழம் அவன் கூந்தல் வரையும். உங்களுடைய ஆழ்கடல் வந்து ஆழ்கடல் மாதிரி ரொம்ப அந்த ஆழ்கடல் ஆழம் வந்து அந்த கூந்தலுக்கு தெரியும். பெண்ணின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கவிஞர் சொல்றாங்க, உண்மையும் கூட. ஆனா இந்த கடல் வந்து உங்களோட கூந்தலோட அளவை கண்டுபிடிக்குது அப்படின்றீங்களா? பரவாயில்ல, புதிய கவிஞர் உருவாகியிருக்காங்க. இன்னும் நல்லா எழுதுங்க, இன்னும் நிறைய எழுதுங்க, புதுசா எழுதுங்க. சரியா? வாழ்த்துக்கள். அப்படியா? சரி, இப்போ என்ன மாதிரி உங்களை ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னன்ட்டு யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு போய் பேசுவேன். முதல்ல அப்படி இல்லை, வந்துட்டு ஷையாக ஃபீல் பண்ணிட்டு பேச மாட்டேன். இப்போனா வந்துட்டு யாராக இருந்தாலும் போயிட்டு நானே போய் பேசுவேன். இப்போ அவங்ககிட்ட இன்ட்ரோல் பண்ணுறேன், பழக்கணும் சொல்லலாம். தனியாக நீங்களே போய் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து பேசுகிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கீங்க. சொல்லிட்டு இப்போது போயிட்டு கிளாஸ்லேருந்து முன்னாடி வந்து பேசணும்னா பேச மாட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு கூட யாரெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பேசணும்னா போய் பேசுவேன். சரி, ஏதாவது புதுசாக நீங்களே புதுசாக நிறையா கற்றுக்கிருப்பீங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ டிடியில் வந்துட்டு எம்பத்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. அதாவது வந்துட்டு இப்போது ஒரு பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கண்ணோட்டத்தில் போய்ட்டு அதை பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சொல்லிட்டு அது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு பெட்டராக நம்ம சொல்யூஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபெவிக்விக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணி ஆனால் முதல்ல 90s 80s காலகட்டத்திலலாம் நம்ம கம்மு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா மாட்டு கொழுப்பையும் பண்ணி கொழுப்பையும் ஸோ அதை வந்து உருக்கி சூடு பண்ணி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். மரத்துக்கு ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அது ரொம்பவே லேட் ப்ராசஸாக அது வந்துட்டு குயிக்காக நடக்காது. அந்த அப்புறம்ட்டு இம்போர்ட்டடு கம்ஸும் இன்ஸ்டன்ட் கம்ஸ் இருக்குது. பட் அது ரேட் ஓவர். ஏன்னான்ட்டு அது வந்து ஷிப் மூலியமாகவோ அந்த மாதிரி தான் வரும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஒரு கம்பெனி தனியாக அங்கே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு கிராஃப்ட்ஸ்மேன்ஸ்க்குலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் நம்மளே ஒரு கம்மை ரெடி பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்மை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்து ஃபஸ்ட்டு இப்போது ஃபர்னிச்சருக்குலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கம்மை ரெடி பண்ண ஆரம்பிச்சு ஷூலேருந்து எல்லாத்துக்கும் தனியாக ரெடி பண்ணிட்டு இப்போ ஒரு தனியாக ஒரு கம்பெனியை வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த எம்பதி ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணால் இருந்துட்டு நமக்கும் நிறைய சொல்யூஷன் பண்ணால் நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பிக்கலாம். புதுசாக நம்மளே டிசைன் நம்மளே ஒரு தனியாக ஒரு நியூ ஐடியா க்ரியேட் பண்ணி நியூ ஐடியா யோசிச்சோம்னா நம்மளும் சக்ஸஸ் ஆகலாம். ஓகே. அப்போது நீங்கள் முதல் வந்து